வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு வழங்கும் முதல் வாக்கு யாருக்கு என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. ஒரு நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய இளைஞர்களை பத்தி தான் இன்றைய களம் விவாதிக்க இருக்கு. இந்த அரசியல் தளத்துல இவர்களுடைய பார்வையிலிருந்து அரசியல் எப்படி இருக்கு அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்று என் மத்தியில் நிறைய மாணவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடன் பேசலாம். முதல்ல தேர்தல் அரசியல் அப்படின்னு எப்ப கேள்விப்படுறீங்க? ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தே படிக்க ஆரம்பிப்போம். வெரி குட். லைக் ஃபண்டமெண்டல் லாஸ் அதெல்லாம் படிக்கும் போதே வில் கம் டு நோ ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்னால் அப்படிதான் வி கம் டு நோ. ஸோ ஸ்கூல் புக்கில் இருந்து நீங்க அந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன் நீங்க வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கறதுக்காக. ஓகே, வெரி குட். ஒரு நல்ல மாற்றத்திற்காக நம்ம வாக்களிக்கணும் இல்லையா? ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறதுக்கு கரெக்டான முடிவை தேர்தல்கள் கொடுக்கும். அந்த தேர்தலில் நீங்க வாக்களிக்கிறதா மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்புறாங்க. வெரி குட். வேற எலெக்ஷன் ஓட் பண்றதுன்றது வந்து ஒரு சிட்டிசனோட குறைஞ்சபட்ச பவர்னு நான் நினைக்கிறேன். காமன் எல்லாருக்கும் கொடுத்தது. அது கண்டிப்பா எல்லாமே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த நாட்டுக்கு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நல்ல தலைவர், இவருக்கு இந்த தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தகுதிகள் என்ன? கரெக்டான டைம்ல கரெக்டான டிசிஷன் எடுக்கணும். டிசிஷன் எடுக்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும். சொசைட்டில ஏதாச்சும் தப்பு நடந்துச்சுன்னா டக்குன்னு டிசிஷன் எடுத்து அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தந்துடணும். சரி, இப்போ நியூஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற விஷயங்கள், இப்போ நியூஸை எங்க இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க? உங்க பேரண்ட்ஸ் நியூஸ் பேப்பர் படிப்பாங்க, டிவி எல்லாம் பார்ப்பாங்க. நீங்க நியூஸ் பேப்பர் இல்ல டிவில இருந்தா தெரிஞ்சுக்கிறீங்களா? வேற ஏதாவது சோர்சஸ் யூஸ் பண்றீங்களா? ஏன்னா நீங்க ஒரு நியூ மீடியா ஜெனரேஷன் இல்லையா? சோஷியல் மீடியால நிறைய பார்க்குறோம். சோஷியல் மீடியா லைக் ஃபேஸ்புக், ட்விட்டர் அந்த மாதிரி. ஆமா, அந்த மாதிரி தான் பார்க்குறோம். ஓகே, வேற ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி சும்மா கிளாஸ் ஃப்ரீ டைம்ஸ்லாம் பேசி. வெரி குட். ஃப்ரெண்ட்ஸ் கூட நியூஸ் பத்தி எல்லாம் பேசுறீங்களா? வெரி குட். யூடியூப் தான் மெயின். யூடியூப்ல தான் எல்லாத்தையும் பாக்குறீங்க. சோஷியல் மீடியாஸ்ல வந்து மீம் கிரியேட்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. அவங்களுக்கு தேவை வந்து ஃபன். அந்த ஃபன்னே இந்த நியூஸே கொஞ்சம் ஃபன்னா கொண்டு போய் சேர்க்கறதுனால எங்களை மாதிரி பசங்களுக்கு அதை கொஞ்சம் ஃபன்னா தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய அந்த வாக்களிக்கக்கூடிய அந்த நபரை தீர்மானிக்கக்கூடிய அம்சங்கள் என்னவா இருக்கும்? இவருக்கு நான் ஓட்டு போடுறேன், அதற்கான காரணங்கள் இதுதான் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? நலத்திட்டங்கள், அவர் கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள். தேர்தல் அறிக்கை தான் காரணம். தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றணும். அந்த வாக்குறுதிகள் வந்து அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டு அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாங்களா? ஃபர்ஸ்ட் நிறைவேற்றிட்டா அப்புறம் அவங்க தான் அடுத்த எம்பியா வருவாங்க. ஓ, கடந்த தேர்தலில் கொடுத்திருந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டா இந்த தேர்தலில் அவங்க வெற்றி பெற போறாங்க. ஏன்னா அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்க. சோ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் ப்ளே. ஆமா, இம்பார்ட்டன்டான ரோல். வேற இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு கண்ட்ரிக்கு டெவலப்மெண்ட் வந்து அந்த எஜுகேஷன் பேசிஸ்லேருந்து தான் வருது. ஸோ நாட் ஒன்லி எஜுகேஷன், விமன் எம்பவர்மெண்ட், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு பார்ட்டி தான் டெஃபினெட்லி இந்தியாவுக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு முன்னேற்றம் கொண்டு வர ஒரு லீடர் தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஒரு வளர்ச்சியை நோக்கி எடுத்துட்டு போற எல்லா ஆஸ்பெக்டையும் கவர் பண்ற ஒரு லீடரை எதிர்பார்க்குறீங்க. இங்க யாரெல்லாம் இலவசங்களுக்கு எதிரானவர்கள்? இலவசங்கள் வந்து மக்களை சோம்பேறியாக்கும். அவங்க அடுத்து அதுக்கு வேற எதுவும் முயற்சி பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு இது இலவசமாகவே கிடைச்சிடுது, எதுக்கு நம்ம இன்னும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஒரு லெத்தாஜிக்னஸ் வந்துடும். அதனால இலவசங்கள் மக்களை சோம்பேறியாக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க. இங்க இலவசம் வேணுங்கிறவங்க இப்போ நம்ம அது இலவசம்னா எல்லாத்தையும் நம்ம சொல்லக்கூடாது. இப்போ லேப்டாப், சாதாரண ஏழை மாணவன் இருக்க வீட்டில் லேப்டாப் யாராலையும் வாங்க முடியாது. ஸோ அவங்க கொடுக்கறனால அவங்க நாலேஜ் கெயின் ஆகும். ஸோ அவங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால அவங்க கொடுத்தாங்க. அதை பற்றி பிரச்சனை. பேசிக் நீட்ஸ், ரைஸ் அதெல்லாம் ஓகே மேம். இது எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் அவசியமா? சரி, இலவசம் வேணாம் அப்படின்றவங்க யாரு? இல்ல, இந்த இலவசங்கள்லாம் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு நல்ல அரசா இருந்ததுன்னா அவங்க முன்னாடியே இந்த கஷ்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆட்சி அமைக்கும் போதே அவங்களுக்கு கொடுக்கறத தவிர கரெக்டா தேர்தல் வரும்போது இந்த மக்கள் கண்ணை மறைக்கணுங்கிறதுக்காக இலவசங்களை கொடுக்குறாங்க. ஏன் இப்போ அரிசி பருப்புலாம் அவங்க தேர்தலுக்காக கொடுத்துருக்காங்க, மாசம் தான் கொடுத்துருக்காங்க. அரிசி பருப்பு இருக்கட்டும், அது நீங்க சொன்னீங்கல்ல இலவச லேப்டாப், அதெல்லாம் அது வந்து ஒரு பேசிக் நீட்ஸ் இருக்கணும். இல்லை, இலவச லேப்டாப் வந்து இப்போ ஏழை மாணவர்கள் மட்டும் வீட்டில் கொடுக்கல. இப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறவங்க வீட்டில் கூட தான் அவங்களுக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம சொல்ல முடியாது அவங்க எலெக்ஷன் டேட்டில் தான் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. இப்போ ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா சொல்கிறாங்க, பட் அது வந்து பப்ளிக் தெரியாமல் ப்ரைவேட்டாக கொண்டு வந்து அது வந்து விற்கிறாங்க. ஆக்சுவலி இதான் வந்து நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஆக்சுவலி இலவசம்ங்கிறது நல்லதுதான், ஆனா அது தப்பான மீடியம் வழியா வரதுதான் பிரச்சனையா இருக்கு. லோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிறவங்கலாம் கண்டிப்பா என்னதான் வேலை வாய்ப்பு கொடுத்தாலும் அவங்க ஃபேமிலியோட அந்த ஸ்டேட்டஸ் பொறுத்து எல்லாமே வர சம்பள காசுலாம் போயிடும். ஸோ இலவசங்கள் ஒன்று கொடுத்தாதான் அவங்க நினச்சதை மீறியும் அவங்களால அவங்களோட பேசிக் நெசசிட்டிஸ் நீட்ஸ். இப்போ மிக்சி கொடுத்தாங்க, அப்புறம் கிரைண்டர் கொடுத்தாங்க, டிவி சம்வாட் நிறைய ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் சாமானிய மக்களால் வாங்க முடியாது. பட் ஆனால் கவர்மெண்ட் உண்மையாக தராங்க, வரவேற்பு கூடியது. ஆனால் வந்து இதை எலெக்ஷன் டைமில் கொடுக்குறாங்கன்னு கிடையாது, வாக்குறுதினு ஒன்று கொடுக்குறாங்க. பட் ஆனால் செயல்படுத்துகிறாங்க.
இல்ல அவங்க ஒரு வாதத்தை முன் வச்சாங்க, இங்க எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல, சிலருக்கு மட்டும் தான் கிடைக்குது. அப்போ சிலருக்கு மட்டும் கிடைச்சு சிலருக்கு மட்டும் கிடைக்காம இருந்தா ஓகேவா? முக்காவாசி மக்களோட அறியாமை தான் அதோட பிரச்சனை. கொடுக்குறாங்க, அதாவது ஏகப்பட்ட இது இருக்கு. விவசாயிகளுக்கு நம்ம ஸ்டேட்ல இருந்து மட்டும் 40க்கு மேல ஸ்கீம்ஸ் இருக்கு. சென்ட்ரல்ல இருந்து அவங்களுக்கு 50-60 ஸ்கீம்ஸ் எல்லாமே ஃபார்மர்ஸ்க்கு மட்டும் இருக்கு. ஆனா இது வந்து அவங்களுக்கு தெரியாது. இலவசங்கள் சரியான முறையில அவங்களுக்கு வந்து யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வந்து சேரல, அதனால இலவசங்கள் வேண்டாம். வேண்டான்னு இல்ல, இருந்தா அவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும். ஓகே, யாருக்கு தேவையோ யாருக்கு தேவையோ அவர்களை தேர்ந்தெடுத்து விவசாயம் இப்போ கொடுக்கறதுனா முக்காவாசி ஆல்ரெடி இருக்கிறவங்க தான் வாங்கிக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் வீட்டுல டிவி இருக்குன்னா அவங்க வீட்டுல குட்டியா இன்னொரு டிவி இருக்கும். ஆனா இதுவே கிராமத்துல போனீங்கன்னா அவங்களுக்கு தான் இது வந்து ஒதுக்கி வச்சது அவங்களுக்காக தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்காது. இதெல்லாம் என்னன்னு கேட்பாங்க, அவங்களுக்கு தெரியவும் தெரியாது இந்த மாதிரி கொடுக்குறாங்களான்னு கேட்பாங்க. சோ அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடிய அந்த இலவசங்களை பத்தின முழுமையான விழிப்புணர்வு எல்லாருக்கும் கிடையாது, அதனால அது அங்க ஒரு பாயிண்ட்லயே நின்றுது அப்படிங்கிறது உங்களுடைய வாதம். ஏன் இலவசங்கள் வேண்டாம்? தரமான பொருட்கள் கிடைக்கிறது இல்லை சில டைம். எல்லாரும் ஒன்னா, சில பேர் சிலதெல்லாம் நல்லதா கிடைக்குது, சில பேருக்கு நல்லது கிடைக்க மாட்டேங்குது, சில பேர் உடஞ்சதா கிடைக்குது. அது மாதிரி எல்லாருக்கும் ஒன்னா கிடைக்க மாட்டேங்குது. இந்த இலவசங்கள் கொடுத்து தான் ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னா தப்பான ஆட்களை வந்து இலவசங்களை கொடுத்து அவன் தப்பான ஒரு தலைவர் வந்துருவாரோன்னு ஒரு பயம். ஓகே, ஒரு தவறான இலவசங்கள் மூலமா ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிற பட்சத்துல அவர் தவறானவரா இருக்க கூடலாம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. ஏன்னா இந்த மக்கள் வந்து இலவசத்தையே நம்பி இருக்க முடியாது. அவங்க என்னென்ன பண்ண போறாங்க, அவங்க கொடுக்குற வாக்கு மூலம் எல்லாம் நம்பி ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கணும். இல்லைன்னா இப்போ யாரோ வந்து நான் இலவசம் தரேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னா அவங்க தலைவர் ஆயிட முடியாது. சரி, ஓகே. அப்போ நீங்க ஒரு நிறைய விஷயத்த சொன்னீங்க. இப்போ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வாக்கு கேட்கிறாரு, யாரோ ஒரு தலைவர் வந்து உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடியவர் ஒருத்தர் வாக்கு கேட்கிறாரு, அவர்கிட்ட நீங்க பார்க்கக்கூடிய முதல் தகுதி என்னவா இருக்கும்? சொல்ல நிறைவேற்றுறது. அவங்க சொல்லி ஒன்று கரெக்டாக நிறைவேற்றுறாங்களா இல்லை அவங்க சிச்சுவேஷனுக்கு எப்படி மாத்திக்கிறாங்கன்னா அவங்க நல்ல தலைவர் கிடையாது. இப்போ ஒரு மக்களுக்காக ஒன்று சொல்றாங்கன்னா அது அவங்க என்னதான் கஷ்டம் வந்தாலும் நான் மக்கள் பக்கம் தான் இருப்பேன்னு சொல்லி அவங்களுக்காக பண்றது. சுயநலம் இல்லாதவங்களை ஓகே, சுயநலம் இல்லாத ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க உங்ககிட்ட வாக்கு கேட்கிறவங்க வரவங்க சுயநலம் இல்லாதவராக இருக்க வேண்டும். வேற ஒரு வகையில நம்ம கட்ட டாக்ஸ் தான் திருப்பி நம்மளுக்கு இலவசமா வருது. ஆக்சுவலா எல்லாருமே பே பண்றாங்க, நாட் தட் பிலோ பாவர்ட்டி அண்ட் அபவ் பாவர்ட்டி. ஒரு வகையில எல்லாருமே டாக்ஸ் கட்டுறோம். பட் அந்த இலவசம் வந்து யாருக்கு போய் கரெக்டா சேரணுமோ அவங்களுக்கு சேரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து லேப்டாப்லாம் கொடுத்தீங்கன்னா அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போறது ஒரு வகையில கரெக்ட் தான். பட் இந்த டிவி அப்புறம் மிக்ஸி ஃபேன்லாம் நிறைய கொடுத்தீங்க, அதோட குவாலிட்டி கரெக்டாக இருந்ததா? செகண்ட்லி அது யாருக்கு போய் சேரணுமோ அவங்க எல்லாருக்கும் கரெக்டாக சேர்ந்துதா? இப்போ அபவ் பாவர்ட்டி லைன் மிடில் கிளாஸ்க்குலாம் ஆக்சுவலாக அது தேவைப்படாது, ஏன்னா அவங்க கிட்ட ஆல்ரெடி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட விஷயம் வந்து கரெக்டாக யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சேரணுமே தவிர மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியோ இல்லை குவாலிட்டி லெஸ் ஆனதோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இலவசங்கள் வேண்டாம் அப்படிங்கிறது உங்களுடைய வாதம் கிடையாது, எல்லாருக்கும் இலவசங்கள் சமமாய் போய் சேரணும் அப்படிங்கிறது உங்களுடைய பெருவாரியான வாதம். ஒரு 90% அதை தான் சொல்றீங்க. ஓகேவா? சரி, உங்ககிட்ட அதாவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வாக்கு கேட்கிறாரு, உங்க தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் போட்டியிட போறாரு, அவர்கிட்ட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய தகுதி என்னவா இருக்கும்? அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவுன்சிலர் அவங்க வந்து கேட்குறாங்கன்னா அங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரீட்டோ இல்லைனா அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற லொக்காலிட்டியில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் தான் வந்து நிற்கணுமே தவிர நாட் லைக் மற்ற லீடர்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இல்லை மற்ற ஏரியாஸில் வேலை என்னமோ இருக்கோ அதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். நம்மளோட நீட்ஸ் என்னமோ ஃபர்ஸ்ட் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு லீடர் தான் நம்மளுக்கு வேண்டும். உங்ககிட்ட வந்து வாக்கு கேட்கிறவருடைய முதல் தகுதியா நீங்க எதை பாக்குறீங்க? போல்டா இருக்கணும் மேம். ஓகே, எதுக்குமே பயப்படக்கூடாது. யாரை பார்த்தும் இது நம்ம செஞ்சா இது நம்மளுக்கு ஓட்டு கிடைக்குமா, நெக்ஸ்ட் டைம் ஓட்டு கிடைக்குமா பயப்படக்கூடாது. அவங்க வந்து எதுவாக இருந்தாலும் டக்குன்னு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி. அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மண்ணின் மைந்தரா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மண்ணின் மைந்தராக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா அவருக்கு தான் தெரியும் அந்த ஊர்ல என்ன நடக்குது, என்ன பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இவர்கிட்ட கொண்டு போனா எப்படி சால்வ் ஆகும். ஸோ இந்த மாதிரி மண்ணின் மைந்தருக்கு நல்லா தெரியும். அதாவது அந்த மண்ணில் இருக்கிற கூடியவர் தான் அந்த பகுதியினுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு ஒரு தலைவரா இருக்க முடியுங்கிறது உங்களுடைய பாயிண்ட். என்னோட பாயிண்ட்ல நல்லா செய்வாருன்னு எனக்கு தோணுது. இந்த ஜாதி அரசியல் மாணவர்களாகிய உங்களுடைய பார்வையில எப்படி இருக்கு? ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லி தான் நம்மளை வளர்த்து விட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஜாதியை பத்தி பேசணும்னா அது கரெக்டா இருக்காது. ஏன்னா இப்போ இந்த இருக்க ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 100% இல்லைனாலும் ஒரு 75% வந்து கண்டிப்பா காஸ்ட்க்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, இந்த 70% 80% வந்து கண்டிப்பா ஜாதிக்கு பார்த்து சப்போர்ட் பண்றவங்க இல்லைன்றது உங்களுடைய வாதம். இப்போ தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டா அங்கே வந்து இப்போ எல்லா கட்சியுமே கேஸ்ட் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டா ஃபுல்லாகவுமே கேஸ்ட் பேஸ் பண்ணுறாங்க. இப்போ கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னா இந்த கேஸ்ட்டில் இருந்தால் தான் அவனுக்கு சீட் கொடுப்பான். இவனை நிப்பாட்டினா எல்லா மக்களும் ஓட்டு போடுவாங்க, இவன் ஜாதி ஓட்டால் ஜெயிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி நிப்பாட்டுறாங்க. ஸோ எல்லா மக்களுக்கும் அது கிடைக்க மாட்டேங்குது. ஒன்லி இந்த கேட்டகரி பீப்புள் மட்டும் தான் கிடைக்கும். ஓகே, சில கட்சிகளை சார்ந்த சில ஜாதியை சார்ந்த மக்களுக்கு மட்டும்தான் அதில் இருக்கிற பிரதிநிதி வந்தால் கிடைக்குது அப்படிங்கிற வாதம். வேற எலெக்ஷனில் முதல்ல கேஸ்ட் எடுத்துட்டு வராங்க. கேஸ்ட் தான் இப்போ எல்லாருமே ரொம்ப டிவைட் பண்ணுது. அது இருக்கிறனால தான் பிரச்சனையே.
கேஸ்ட் முதல்ல இது பண்ணணும். ஓகே, அப்போ உங்களுக்கு ஜாதி கட்சிங்கிறது வேண்டாம். ஜாதி கட்சிங்கிறது வேணாம். மக்கள் யார் நல்லது பண்றாங்களோ அவங்க தான் வேணும். இவர் வந்தால் தான் இவர் நல்லது பண்ணுவார், இவர் வந்தால் இது பண்ணுவாருங்கிறத பார்த்துட்டு ஜாதி இது பார்க்காம இது பண்ணணும். சரி, ரொம்ப சிம்பிள். ஜாதி கட்சி அரசியல்ங்கிறது வேணுமா வேணாமா? வேண்டாம். ஜாதி, மதம், இனம், மொழி இப்படி பாகுபட்டு கிடக்கு. இப்படிதான் அரசியல் கட்சிகள் வேணுமா? இளைஞர்களாகி நீங்கள் அதை எப்படி பாக்குறீங்க? ஜாதி மேல பற்று இருக்கிற மக்கள் கிட்ட வந்து பொது அறிவு போய் சேரணும். இந்த மாதிரி ஒரு ஜாதி இருக்கிறதுனால இப்போ உலகத்துல அவங்க மட்டும் கிடையாது, இந்த நாட்டுல வந்து அவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே இந்த நிலத்தை அடையணுங்கிறதுக்காக தான். ஸோ இந்த மக்களுக்கு அடித்தர எஜுகேஷன் கொடுக்கணும்னு. இல்ல குடும்பங்கள், இப்போ உங்க குடும்பத்துல அந்த ஜாதி பற்றிய அரசியலை விவாதிப்பீங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அரசியல் பேசுவீங்களா? இல்ல அரசியல் பேசுவோம். ஐ மீன் இப்போ பிரசன்ட் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பேசுவோம். ஓகே ஓகே. ஜாதி இருக்கக்கூடாது ஓகே. டூரிங் இந்த எலெக்ஷன் செலக்ட் பண்ண கேண்டிடேட் செலக்ட் பண்ணப்போம். பிகாஸ் இப்போ கீழ்ஜாதியில் இருக்க எக்ஸாம்பிள் கீழ்ஜாதியில் இருக்கவனுக்கு நிறைய விஷயம் தெரியும், நல்ல அறிவு இருக்கும், அவன் மக்களுக்கு நிறைய செய்யணும்னு ஆசை இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அவனோட கேஸ்ட் பேரால அவனை வந்து தட்டி விட்டுருவாங்க. இல்ல நீங்க வந்து இந்த கேஸ்ட்ல உனக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, நீ இந்த மாதிரி ஆள் அப்படிலாம் சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த தகுதி இல்லாதவனுக்கு வந்து அந்த சீட் போய் சேர்றதை விட இல்ல அந்த தகுதி இருக்கவனுக்கு போய் கொடுத்தா நல்லா இருக்கும். எனக்கு இந்த ஒரு கேஸ்ட்னாலே அவனை ஒதுக்கிடுறாங்க. ஜாதினால ஒருத்தருக்கு வந்து தலைவராக முடியாம ஒதுக்கப்படுறதுங்கிறது இங்க மாறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்க. இன்டர் கேஸ்ட் மேரேஜ் நம்ம பேரண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க நம்மள. ஸோ கேஸ்ட் நம்ம கேஸ்ட்குள்ளேயே தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நம்மளால கேஸ்ட்லாம் ஒழிக்க முடியாது. மேபி நம்ம பேரண்ட்ஸ் ஆயிட்டதுக்கு அப்புறம் நம்ம வேணா நம்ம சில்ட்ரனுக்கு அந்த கேஸ்ட் பார்க்காம இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு அதை ஒழிக்க முடியாது. யாரெல்லாம் ஜாதியை ஒழிக்க முடியும்? ஸ்கூல் காலேஜஸ்லேருந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்கறத முதல் நிறுத்தினாலே ஜாதி ஒழியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸ்கூல்ல இருந்தே ஜாதியை வந்து அங்க சர்டிஃபிகேட் கேட்கறது. அப்ப அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சலுகைகள் அதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறீங்க? வேண்டாம் நினைக்கிறேன். இப்போதைக்கு அது தேவையில்லை நமக்கு. ஓகே, இப்போதைக்கு அது தேவையில்லை. ஜாதியால தான் வந்து மக்கள் எல்லாமே வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க. ஸோ நம்மளோட மக்களோட பவர் காட்டணும்னா ஃபர்ஸ்ட் ஜாதின்னு ஒன்று இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஜாதிங்கிறது இருக்கணும்க்கா, இருந்தால் தான், அதாவது ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அவங்கவுங்க செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது தான் ஜாதி. அதாவது அவங்க வந்து இதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களோட சர்க்கிள்குள்ளே அவங்க இருக்காங்க. ஸோ திடீர்னு ஜாதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி விட்டா அது தேர் வில் பி நோ, என்ன சொல்கிறது, ஒரு இது இல்லாமல் இருக்கும், ஒரு ஹெட்டே இல்லாமல் ஒரு இது போகிறது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இது இருக்குமே தவிர. ஸோ ஜாதிங்கிறது இருக்கணும். அதாவது யார் வந்தால் ஓட்டு போடுவா அவனை வந்து ஜாதி இதை பார்க்கக்கூடாது, அவனோட திறனை பார்க்கணும், அவனோட எபிலிட்டி பார்க்கணுமே தவிர. இல்லை, ரெண்டு விஷயம். ஜாதி வேணும், ஆனால் தலைவர் ஜாதி சார்ந்து இருக்கக்கூடாது. ஆமாம். இங்கே இருக்கக்கூடிய அந்த பெரும்பாலான உங்களுடைய பார்வை அப்படிங்கிறது ஜாதி கட்சி அரசியலை பொறுத்த வரைக்கும் ஜாதி அரசியல் வேண்டாம் அப்படிங்கிறதா பெரும்பான்மையான பெருவாரியான உங்களுடைய பார்வையா இருக்கு. தேர்தல் காலம் அப்படின்னாலே இன்னொரு விஷயம் ரொம்ப பிரபலமா பேசப்படும், ஓட்டுக்கு பணம். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய மீம்ஸ், ட்ரால்ஸ் எல்லாம் ஃபேஸ்புக், ட்விட்டர்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத பத்திய உங்களுடைய பார்வை? இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது யாரும் அவங்க சம்பாதிச்ச காசு எடுத்து கொடுக்கறது ஒன்றும் இல்லை. நம்ம மக்கள் வந்து வரி பணத்தை வாங்கி தான் ஓட்டுக்கு காசா கொடுக்குறாங்க. அது அவங்க வீட்டு காசோ இல்லை, நம்ம வீட்டு காசு தான். அது நம்ம காசை நம்ம வாங்கிட்டு நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போறது நல்லது. ஓகே, அப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது சரிதான் அவருடைய வாதம்? இல்ல வாங்கணும்னு சொல்ல, கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொல்ல. ஓட்டுக்கு எப்படி காசு கொடுக்கலாம், அதே ஃபர்ஸ்ட் தப்பு தானே. அது வந்து எப்படி அவர் ஆதரிக்கிறாருன்னு தெரியல. யாரு வீட்டு காசை வந்து நம்மளுக்கு கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட்? அவங்க அப்புறம் அவர் வீட்டு காசா? அது அவர் வீட்டு காசு இல்ல, முதல்ல ஓட்டுக்கு எப்படி காசு கொடுக்கலாம், எப்படி எடுத்து கொடுக்கலாம் அவங்க? அதுவே நம்மள்தான். இப்ப கொடுத்தா வாங்க மாட்டீங்களா? நான் வாங்கல, நான் வாங்குவேன், அவ்வளவுதான். எப்படி வாங்குவேன்? வெரி குட். நீ வாங்கலாம் முடியாது, நான் வாங்கிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி. அது வந்து அவங்களே ஓட்டு வாங்கிட்டு அவங்களே ஊரை ஏமாத்தான் போறாங்க. இப்போ இவனும் வாங்கிட்டு அவங்கள சப்போர்ட் நம்ம காசு வாங்கிட்டு அவங்கள ஏமாத்தலாம்ல. ஓகே, சட்டப்படி வாங்க கூடாதுங்கிறது குற்றம். ஆனா நீங்க மாத்தி மாத்தி ஏமாத்திட்டே தான் இருக்கணும். ஒவ்வொருத்தரா இவங்க சொல்றத பார்த்தா மாத்தி நம்ம எல்லாருமே ஏமாத்திட்டே இருக்கணும். நான் இவங்களை ஏமாத்தும், இவங்க ஏமாத்துவாங்க, அப்படி போயிட்டே இருக்கும். அது அவங்களுக்கு பிடிச்சவங்க நீங்க ஓட்டு போடுங்க, காசு கொடுத்தா வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போடுங்க, அவ்வளவுதான். எதுக்கு வாங்கணும்? உனக்கு பிடிச்சவங்க போட்டுக்கன்னு சொல்லிட்டு போயிருவீங்களா? அவ்வளவுதான். ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்மளுக்கு அது ஈஸியா இருக்கும். இந்த அடிமட்ட ஏழை வீட்டுல இருக்கவங்களுக்குலாம் அது 1000 ரூபாய் பெருசு தான். ஸோ அவங்க காசு கொடுக்கும்போது அவங்க வேணாம், எனக்கு பிடிச்ச கட்சி தான் ஓட்டு போட அவங்களால சொல்ல முடியாது. அது ஓகே, அவங்களால அந்த அளவுக்கு சிந்திக்க முடியாது. ஓகே, அது ஓகே. பட் வந்து நீங்க சிந்திக்கலாம்ல, நம்ம எதுக்கு காசு வாங்கணும்? ஏன் கொடுக்குறது ஏன் வேணான்னு சொல்லணும்? ஓட்டுக்கு காசு கொடுக்குறது லீகலா இல்லீகலா அது மட்டும் சொல்லுங்க. இல்லீகல் தானே, அப்ப எப்படி வாங்குறது? அதை கொடுத்தா வாங்கிக்கோங்க தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் கரப்ஷன் பண்றாங்க, கரப்டடா இருக்காங்கன்னு சொல்றீங்க. அவங்க காசு வாங்குறாங்க, காசு கொடுக்குறாங்கன்றீங்க. நீங்களும் வாங்கிட்டீங்கன்னா நீங்களும் கரப்டட் தானே, நீங்க தானே ஸ்டார்ட் பண்றீங்க. அப்ப அவங்க நம்மகிட்ட காசு வாங்காம நம்ம பிடிச்சவங்களை ஓட்டு போட்டு அவங்க நல்ல செய்யலாம், நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆல்ரெடி அப்படிதானே போயிட்டு இருக்கு. அப்புறம் என்ன வாங்கிக்கோங்க? வாங்கணும்னு கிடையாதே, அது நம்மளோட ரைட்ஸ் தானே, அதுக்கு எதுக்கு பைசா எல்லாம் இல்ல. இப்போ உங்க 2000 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சாதாரணமா தான் தெரியும்.
இதே அடிமட்டத்தில் ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் அவன் வீட்டில் 200 ரூபா சம்பளம், எங்கள் வீட்டில் 2000 ரூபா கொடுத்து ஓட்டு போடுன்றேன். வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் போடணும் சொல்கிறேன். நீ வாங்கினவங்களுக்கு தான் போடணும் நான் சொல்லவே இல்லையே. கரெக்ட் ஃபேக்ட் அதுதான். பட் ஆனா இதுலயே நம்ம வந்துட்டு நமக்குள்ளே நம்ம ஏமாத்திக்கிற மாதிரி இருக்கு. அப்படி ஒன்றும் இல்லை, நம்ம யோசிக்கிறது தான். நம்ம வாங்கிட்டு வேற ஒருத்தவங்களுக்கு ஓட் போட்டோம், அந்த திங்கிங் வேற மாதிரி போகும், லேட்டர் ஆன் அது வேற மாதிரி போகும். எனக்கு அப்படி போகல, அவ்வளோதான். பணம் வாங்கி ஓட் போடுறதுங்கிறது முதல்ல ஒரு சட்டவிரோதமான செயல். அவர் ஒரு விஷயத்த முன் வச்சாரு, உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும், தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஒரு இடத்திலையும் மாணவனா நீங்க இருக்கீங்க. ஸோ இதை எந்த விதத்திலையும் இந்த அரங்கம் அனுமதிக்காது. ஏன்னா ஓட்டுக்கு காசு வாங்குறது அப்படிங்கிறது சட்டவிரோதமான ஒரு விஷயம். அதை நீங்க எல்லாருமே அதுக்கு உடன்படுவீங்கன்னு நினைக்கிறேன். வாரிசு அரசியல் சரியா தவறா? வாரிசு அரசியல் வந்ததுன்னா மறுபடியும் அந்த அரசு ஆழ்ந்த மாதிரி நம்ம அந்த பழைய இதுக்கு போயிடுவோம். ஏன் ராஜா காலத்துக்கு போயிடுவோம். ஏன் நம்ம அரசியல் உள்ள கொண்டு வந்தோம், நமக்கு ஒரு தனி ஒரு இது இண்டிபெண்ட், ஏன் நம்ம ரிப்பப்ளிக் உள்ள கொண்டு வந்தோம்னா நம்ம யார் நம்ம எந்த தலைவன், நம்ம ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து நமக்கு யார் நல்லது செய்வாங்க, அவங்களால நமக்கு என்ன பயன் இருக்கும் அப்படின்றதால தான் நம்ம இந்த ஓட்டு போடுறது எல்லாமே உள்ள வந்தது. மறுபடியும் இந்த வாரிசு அரசியல் அப்படின்னு போச்சுன்னா அந்த ராஜா காலத்துக்கே நம்ம மறுபடியும் போயிடுவோம். நம்மளோட தேவைகள் 100% பூர்த்தி செய்ய முடியாது கண்டிப்பா. வாரிசு அரசியலும் கேஸ்ட் வச்சு அரசியல் பண்ணுறதும் ரெண்டுமே சிமிலர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரெண்டுமே இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குற சேஞ்சஸ் கண்டிப்பாக வராது. ஏன்னா அவங்க அப்பா என்ன பண்ணாரோ அதே பிரின்சிபல் தான் இவரு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவார். சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்காது. எந்த பின்புலமும் இல்லாத சாதாரண ஒரு இடத்துல இருந்து ஒருத்தர் வந்தா அவரை அப்படியே ஏத்துக்குவீங்களா? அவர் மக்கள் கிட்ட ரீச் ஆகுறது அவ்வளவு ஈஸியா? இப்ப கண்டிப்பா நீங்க சொல்றது புரியுது எனக்கு. அவர் ரீச் ஆக முடியாது கண்டிப்பா. அவ்வளவு உண்மையா இருப்பாரு. அவர் அந்த இடத்துக்கு சரியானவராக இருப்பார். பட் ரீச் ஆக முடியாது. அதுதான் இங்கே நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி நம்ம நேஷன்லையும் சரி இதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்கலாம். சினிமா, அரசியல், ஜாதி, அப்படி மொழி எந்த பின்புலமும் வராத ஒருத்தரை இளைஞர்களாகிய நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? நிச்சயமா ஏற்றுக்கலாம். அவருக்கு பண்ணணும் ஆசை எல்லாமே இருந்துச்சுன்னா நிச்சயமா ஏற்றலாம். அப்படி இருக்கவங்க நம்ம வரவேற்கணும். ஆக்சுவலி அப்படி இருக்கவங்களை எப்படி அடையாளம் காண்பீங்க? எப்படி அவங்கள தெரிஞ்சுக்குவீங்க? அவங்களுக்கு தான் எந்த பின்புலமும் இல்ல. சோ அவங்களை எப்படி அடையாளப்படுத்தி அவங்களை எப்படி தேடி ஒவ்வொரு இடத்துல அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கான். நம்ம தான் அவங்களை கண்டுபிடிச்சு அவங்கள நம்ம தான் சொல்லணும், சார் நீங்க இந்த இடத்துல நீங்க நில்லுங்க, உங்களால முடியும், உங்களால மக்களுக்கு உங்களுக்கு ஆசை இருக்கு, நீங்க வாங்க, நம்ம தான் கூப்பிட முடியும். அவங்களாம் வரமாட்டாங்க நிச்சயமா. அவங்களுக்கு பயம் இருக்கு, இவங்களாம் நம்ம எதிர்ப்பாங்க. நம்ம சப்போர்ட் இருந்தால் தான் அவங்களால வர முடியும். நம்ம தான் அந்த ஆளை தேடி கண்டுபிடிக்கணும். அப்ப வாரிசு அரசியல்ங்கிறது சரியா தவறா? என்ன பொறுத்து தவறு தான். இதை நான் முதல்ல ஆண்கள் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். எந்த கட்சி பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன், அது அவ்வளோ பெரிய ஒரு நாடையே ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெண்ணை உட்கார வச்சிருக்காங்கன்னா அது ஒரு இதுதானே. ஓகே, பாஜக பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. வேற எந்த கட்சி பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் நினைக்கிறேன். காங்கிரஸ், சோனியா காந்தி அவங்க தலைவங்களா இருக்காங்க காங்கிரஸுக்கு. அப்புறம் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. ஸோ காங்கிரஸ் பெண்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ பேட்டி படாவோ பேட்டி பச்சாவோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வருவாங்க இல்லையா. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஃபீமேல் இன்ஃபெர்டிசைடில் இருக்கும்போதே அவங்கள கொலை பண்ணுறதோ இல்லைனா விமன் ஹராஸ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கிற நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா டே டு டே விமன் ஹராஸ்மெண்ட் நிறைய ஜாஸ்தியாகவே ஆகிட்டு இருக்கு. பட் எந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷனோ எந்த ஒரு பாலிசியோ வச்சா கூட நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியல. ரைட் ஃப்ரம் நிர்பயா டு டுடே பொள்ளாச்சி கேஸ் வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஹராஸ்மெண்ட் இருக்குது. பட் அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியல. ஸோ அப்படி ஒரு பாலிசி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா அப்படி ஒரு கவர்மெண்ட் நல்லா இருக்கும்ன்றது என்னோட இது. குறிப்பா இந்தியா பாகிஸ்தான் இடையான அந்த பிரச்சனைகள்ல மத்திய அரசுடைய செயல்பாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு? ஐ திங்க் புல்வாமா அட்டாக் டெஃபினெட்லி இந்தியாவில் ஒரு யூனிட்டியாக டெஃபினட்டாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட் கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் இல்லாமல் எல்லாரும் ஒன்றா நின்று நம்ம ஏர்ஃபோர்ஸ் கிட்டேயும் அந்த ஒரு பொசிஷனை கொடுத்துட்டு அவங்க எப்படி ரீடேக் பண்ண முடியும், அதாவது எப்படி நம்மளால் ரிவெஞ்சை திருப்பி கொடுக்க முடியுன்றதை டெஃபினெட்லி கவர்மெண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்மளால் உருப்படியாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரிவெஞ்ச் இஸ் பெஸ்ட் சர்வ் அண்ட் இஸ் கோல்ட் அப்படி ஒரு இதுவை நம்மளால் ப்ரொஜெக்ட் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் எவ்ரி ஒன் வேர் ஈக்குவல் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ராதர் தான் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் மேலே ஒருத்தர் சண்டை போடாமல் ஐ திங்க் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி டுகெதர் அவங்க ஒன்றா நின்று கடைசியில் அது ஏர்ஃபோர்ஸ் கிட்டே கொடுத்ததுனால ஐ திங்க் வி குட் டூ இட் பெட்டர். ஸோ அந்த மாதிரி யூனிட்டியாக இருக்கணும் நம்ம. ஓகே, அது இது போன்ற விவகாரங்கள்ல அரசின் தலையீடை தாண்டி அதை பாதுகாப்பு துறையை சார்ந்து அவர்கள் அதை கையாள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. புல்வாமா அட்டாக் அந்த விஷயத்தில் பிஜேபி அந்த கவர்மெண்ட் அவங்களோட பிரேவ்னஸ் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்காது. தற்போது நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் நீங்கள் விரும்பக்கூடிய பிரதமர் யார்? மோடி இஸ் பெட்டர் ஐ திங்க். மோடி, நரேந்திர மோடி. ஓகே, அடுத்து ராகுல் காந்தி. ராகுல் காந்தி. ஓகே நெக்ஸ்ட் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி, we need a change. ஓகே, ஃபார் a change. ஓகே, ஒரு சேஞ்சுக்கு ராகுல் காந்தி. நரேந்திர மோடி. நரேந்திர மோடி.
காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி. ஓகே, நெக்ஸ்ட். ராகுல் காந்தி. ராகுல் காந்தி ஏன்? ஆக்சுவலாக மோடினால நம்ம ஜிஎஸ்டி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் காங்கிரஸ் வந்து நல்லா இருக்கும். ஓகே. நரேந்திர மோடி. நரேந்திர மோடி ஏன்? அதாவது இந்தியா ஹஸ் ரீச்ட் கிரேட் ஹைட்ஸ் அண்டர் இஸ் ரூல். அதாவது யூரோப்பில் நம்ம வந்து நம்மளோட இதுவே இருக்காது, அந்த சென்செக்ஸ் அந்த இதெல்லாம் இருக்காது. ஆனால் இப்போ வந்து இந்தியா இஸ் ரெகக்னைஸ்ட் ஆஸ் ஒன் ஆஃப் தி கண்ட்ரி இன் தி யூரோப் ஷேர் மார்க்கெட். அது வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம். அப்புறம் ஏகப்பட்ட இது, இஃப் எனி கண்ட்ரி டச்சஸ் இந்தியா தேர் ஆர் 10 countries டு பஸ்ட் அவுட். தே வில் அந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் அண்ட் என்வாயன்மெண்ட் கொண்டு வந்து மோடி அவரால் முடிஞ்சது. அதனால நரேந்திர மோடி. ஓகே ஓகே, அடுத்து. ரெண்டு பேருமே வேணாம், வேற யாருன்னா புதுசா வந்தா நல்லா இருக்கும். உங்க முன்னாடி ஒரு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியை சேர்ந்த 2 பிரதிநிதிகள் இருக்காங்க. ஆளுங்கட்சி கிட்ட நீங்க இதை கேட்கணும், எதிர்க்கட்சி கிட்ட நீங்க கேட்கணும். யார் கேட்க தயார்? மது விலக்கை பத்தி பேசுறாங்க. இவங்க கட்சியில இருக்கும்போது இவங்க கம்மி பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகும் அதே தான் பண்றாங்க. ஆனா அவங்க ஆட்சியில இருக்கும்போது இவங்க பேசுவாங்க, இவங்க ஆட்சியில இருக்கும்போது அவங்க பேசுவாங்க. இதுல ஒரு டிஃபரெண்ட்டும் இல்ல. நான் எல்லா கட்சியும் சேர்த்து வச்சு தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரையும் சேர்த்து வச்சு. எப்போ மது ஒழிப்பீங்க? முக்கியமான கேள்வி. ஏன்னா அதால தான் நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வீணா போயிட்டு இருக்காங்க. அதை ஒழிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்போ விமனுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும்? நம்ம இன்னும் காத்துட்டே தான் இருக்குமே தவிர இன்னும் யாராலையுமே தைரியமா வெளியே போக முடியல. ஸோ நாம் அனைவரும் நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும். அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த அரங்கம் உங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கிறது. நீங்கள் அனைவரும் உங்களுக்கு கிடைத்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய வாக்கு விற்பனைக்கல்ல, அனைவரும் வாக்களிப்போம் என உறுதியேற்போம்.